திருமிகு கரு பழனியப்பன் அவர்கள். திராவிடத்தை வேரோடு அழிக்கணும்னா பெரியாரை அழிக்கணும்னு இன்னைக்கு கிளம்பி இருக்கிறாங்க. உங்களுடைய பார்வையில யார் இந்த பெரியார்? அரசியலுக்கு புதிதாக வருகிற எல்லோரும் இங்கே இருக்க ஒரு தலைவரை சொன்னால் சக காம்படிட்டரை சொல்கிற மாதிரி ஆகிடும். அதனால உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, சிங்கப்பூரின் லீ குவான் யூ போல் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. நீங்கள் எல்லா ரஜினிகாந்தில் தொடங்கி எல்லாரும் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரின் லீ குவான் யூ தான் சொல்லுவாங்க. மலேசியாவிலிருந்து சிங்கப்பூர் பிரிக்கப்பட்ட பொழுது லீ குவான் யூக்கு தலைவராகிறாரு. தலைவரானோன்னு அவர் செஞ்ச முதல் வேலை என்ன அப்படின்னா, சிங்கப்பூரின் வீடுகளில் இருந்த அடுப்படியை பூரா பூட்டினார். அவர் என்ன சொன்னார், ஒரு நாடை கட்டமைக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது, இங்கே ஒன்றுமே இல்லை. அப்போ இந்த நாடு உருவாகணும் அப்படின்னா உருவாவதற்கு எல்லாருடைய உழைப்பும் தேவை. அந்த உழைப்பில் சரிபாதியை கொடுக்குற பெண்களை அடுப்படியில் வச்சுருக்கோம். அவர்களும் வேலை செய்ய வரணும்னா வீட்டு அடுப்படியை பூட்டு, கம்யூனிட்டி கிச்சனை துறை, பொதுவில் ஒரு இடத்துல சமைக்கட்டும், ஆணும் பெண்ணும் அங்கே சாப்பிடட்டும், வேலை செய்யட்டும். இந்த நாடு அப்போ தான் நம்ம நினைக்கிற வேகத்துக்கு முன்னேற முடியும்னு சொன்னார்ல இந்த லீ குவான் யூ. அதை சொன்னவர் அதுக்கு 50 வருஷம் முன்னாடி பெரியார் சொன்னார், இந்த நாட்டில் பாதி பொம்பளை வாழ்க்கை அடுப்படியிலே போயிடுது, செய்யாதனர். சமுதாய கூடம் போல் 4 வீதிக்கு ஒரு சமயக்கட்டு வை, 2 வீதிக்கு ஒரு புள்ள வளர்க்குற இடம் வை. பொம்பளை எப்போ பார்த்தாலும் புள்ள வளர்த்துக்கிட்டே இருக்கா. ஐயோ அன்பு இல்லாமல் போயிடுவேன் புள்ள. ஏன் சம்பாரிச்சு ஒரு அப்பனை பார்த்து ஓடி போய் தாவி முத்தமிடும்னா சம்பாரிச்சு ஒரு அம்மாவை பார்த்து முத்தமிடாத புள்ளன்னு கேட்டவர் பெரியார் 50 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ அவர் சொன்னதைத்தான் பின்னாடி எல்லாம் வரவங்க தான் சொல்லிகிட்டே இருக்கான். என்னென்னா, இடையில நம்ம ஒரு 50 வருஷம் அவரை பற்றி பேசாமல் விட்டுவிட்டோம். நல்லது தான். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எச்ராஜா கிளம்பி சிலையோட புடப்பேன் பேசி புத்தக கண்காட்சியில் எல்லா புத்தகத்தையும் பெரியார் வச்சார். அதே அவர்கள் அதுக்கப்புறம் இப்போ இவர் இப்படி தொடர்ச்சியாக இவர்கள் எல்லாரும் பேசுவது என்பது நல்லது. ஏன்னா பெரியார் ரிவைவ் பண்ணுறது ஒவ்வொரு நேரத்தில் அவசியமாக இருக்குது. இப்போ நம்ம வீடுகளில் நீ இப்படித்தான் இருந்துக்கணும், இந்த தலைவரை போல் நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நமக்கு சொன்னதே கிடையாது. யார் வீட்லையுமே ஒரு தலைவரை காமிச்சு சொல்லியிருக்காங்களா என்ன? சொன்னதே கிடையாது. எவ்வளோ தலைவர் இருந்திருக்காங்க, சொன்னது கிடையாது. அவர் நம்மளாக சிந்திக்கிற பருவம் வரும்பொழுது தெரிஞ்சுக்கிறோம். அப்படி எனக்கு எப்போ பெரியார் தெரியும் அப்படின்னா, நான் ஒரு மாதிரி ஒருத்தர் பேசுவது எனக்கு புரியுது இல்லை, புரிஞ்ச காலகட்டத்தில் நான் என்ன கேட்குறேன்னா, ஆர்டர்ஸே கேட்குறேன். 3 வயசுலேருந்து கட்டளைகளே கேட்குறேன். நான் டேய் உட்கார், டேய் நில்லு, டேய் ஒழுங்கா கைகளவு, டேய் ஒழுங்கா நட, டேய் பெரியவங்க இப்படி தொடர்ச்சியாக கட்டளைகள். பள்ளிக்கூடத்துக்கு போகிறேன் கட்டளை, வீட்டுக்கு வரேன் கட்டளை, எங்கே போனாலும் கட்டளையாக இருக்குது. அப்படி கட்டளைகளால் நிரம்பியிருந்த என் வாழ்வில் முதல்ல என்னென்னா, கட்டளையாக இல்லாமல் நான் சொல்கிறேன் கேட்காதன்னு கேட்ட முதல் குரல் பெரியாரின் குரல். நான் சொல்கிறேன் அதை கேட்காத, எல்லாரும் நான் சொல்கிறேன் நீ கேளுன்னு சொல்லிட்டு இருந்தான். முதல்ல 12 வயசில் ஒரே ஒரு ஆள் தான் சொல்கிறாரு என்கிட்ட, நான் ஒன்று சொல்கிறேன் நீ அதை கேட்காத, நீ போ யோசி, உனக்கு ஒரு அறிவு இருக்குல்ல, அதை வச்சு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் சொல்கிறது சரினாவா, சரியில்லைனா எது சரியில்லைன்னு சொல்லு, நான் மாறுறேங்கிறார். அவர் பார்த்தீங்கன்னா அவருடைய மேடையில் அவர் முன்னிலையில் ஜெயகாந்தன் அவருக்கு எதிரான கருத்து பேசுகிறார். சரியா? நம்ம இந்த மாதிரி ஆட்கள் மாற்று கருத்து பேசுவதன் மூலமாக கவனம் தன் மேல் விரும்புகிற ஆட்கள் எல்லா காலகட்டத்தில் இருந்திருக்காங்க. அது அதிகமாக செஞ்சவர் ஜெயகாந்தன். எல்லா நேரத்துலையும் ஜெயகாந்தன் பேச ஆரம்பிச்சோன்னா நடக்கிற மாநாடு தீக்கா மாநாடு, இருக்கிற எல்லாரும் பெரியார் தொண்டர்கள் மொத்த பேரும் சத்தம் போடுறாங்க, உட்கார பேசாத அது இதுன்னு. பெரியார் மைக்கை வாங்கி நம்ம பேசணும், அந்த புள்ள கேட்டுச்சு, அந்த புள்ள பேசிட்டு நம்ம கேட்போம். அதை எப்படி பேசாதுன்னு சொல்லி ஒருத்தரை பேசட்டும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் பேசுங்கிறார். கிட்டத்தட்ட ஜெயகாந்தன் பெரியாருக்கு எதிரான கருத்தை பெரியாரை வச்சுக்கிட்டு மேடையில் கிட்டத்தட்ட 50 நிமிஷம் பேசுகிறார். பெரியார் கேட்டுக்கிட்டே இருக்கார். கேட்டு முடிச்சுட்டு மைக்கை வாங்கி அதுக்கு மறுபடியும் 50 நிமிஷம் பெரியார் பதில் சொல்கிறார். இது எப்படி தெரியுமான்னு, ஜெயகாந்தன் தன்னுடைய வாழ்க்கையின் இறுதி வரை சொல்லிகிட்டு இருந்தார், நான் அப்படி ஒரு தலைவனை சந்திக்கவே இல்லை, நான் பெரியாரின் எதிர்கருத்து சொல்லத்தான் அந்த மேடைக்கு போனேன், ஆனால் அதன் பிறகு பெரியாரின் ஆதரவாளனாக நான் மாறினேங்கிறார். ஒருத்தன் கேட்கணும்ல, முதல்ல எடுத்து பேசினா கேட்குறாருல ஒருத்தர். இன்னொன்று, எல்லாரும் கடைசியில் எந்த புள்ளியில் நிற்போம் அப்படின்னா, ஏன் உடம்பு சரியில்லைன்னா நான் சும்மா இருந்துடுவேன். இன்றைக்கி நிகழ்ச்சி கூப்பிட்றீங்க, எனக்கு தொண்டையில் புண்ணு, நான் என்ன சொல்லுவேன், தினேஷ் தொண்டை சரியில்லை விடுங்க அப்புறம் பேசிக்கலாம் அடுத்த வாரம் சொல்லிடுவேன் இல்லையா? எண்ணில் தொடங்கி ரஜினிகாந்த் வரை அரசியலுக்கு சிஸ்டத்தை சரி பண்ண விரும்ப ரஜினிகாந்த் என்ன சார் சொன்னார்? காரணம் உடம்பு சரியில்லைன்னு சொன்னார். சரியா? எந்த வயசில் சொன்னார்? 5 வருஷம் முன்னாடி சொன்னார். 70 வயசில் சொன்னப்போ ரஜினிகாந்துக்கு வயசு 68. சரியா? 68 வயசில் சொல்கிறார் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு. பெரியார் 60 வயசில் என்ன செஞ்சார் மட்டும் யோசிச்சிருங்க எல்லாரும். பெரியார் 60 வயசில் என்ன செஞ்சார்? அவர் நம்பிய அவருடைய தம்பிமார்கள் இவர்கள்லாம் நம்முடைய பிள்ளைகள் நினச்சிருந்த எல்லாரும் எதிர்கட்சிக்கு போயிட்டாங்க. அப்போ அவர் வயசு 68. அசந்தார் அவர். அதுக்கப்புறம் திருப்பி கிளம்புனார். எல்லாம் போயிட்டு போகிறாங்க, அதனால என்ன அப்படின்ட்டு திமுகவை பெரியாரை போல திட்டுறதுக்கு இன்னும் ஆள் கிடையாது. அவ்வளோ திட்டிருக்காரு. ஆனால் தொடர்ந்து நடத்தினார்.
கடைசியில் 73 வயசில் சாகும்போது கடைசி 3 ஆண்டு காலம் ஒருத்தன் கையில் எந்த வெக்கமும் இல்லாமல் மூத்திரவாளியை தூக்கிட்டு அலைவானா சார் ஒருத்தன். நீ அலைஞ்சிருவோமா நம்ம யாராவது? அலைஞ்சிருவோமா நம்ம? நிச்சயமா. என்ன நோக்கம் அப்போ இருக்குது? அதோட வச்சுக்கிட்டு ஒருத்தர் சுற்றுனது இருக்குல்ல, அது பெரிய ஆச்சரியம். அப்படி ஒரு தலைவன் இன்னொரு தடவை வரப்போகிறதே கிடையாது நமக்கு. வருவானா ஒரு தம்பி? என் உடம்பு காரணமாக சொல்லல, உடம்பே காரணம் கிடையாது. எந்த இடத்துல ஏதாவது சௌரியம் கேட்டிருக்காரா? தம்பிகள் எனக்கு குளிர் ஓட்டப்பட்ட அரை போடுன்னு சொல்லியிருக்காரா? நான் நட்சத்திர வெளியில் தங்கன்னு சொல்லியிருக்காரா? இந்த உலகத்தில் முதல்ல கேரவனை கண்டுபிடிச்சது பெரியார் தான். போகிற இடத்துல தங்க முடியலன்ட்டு ஒரு பெரிய வண்டியை வாங்கி அதே படுக்கையாக்கி, படுக்கையை ஜன்னலை விரித்து அதை நீட்டி மைக்காக்கி பிரச்சார மேடையாக்கி ஒரு வண்டிக்குள்ளே சுற்றுனதுல தான் அவர் கொட்டலை இருந்துச்சு. நீங்கள் நினச்சி பாருங்கள், இன்றைக்கி இவ்வளோ பிரமாதமான குவாட்ரிலேட்டரில் தங்க நாற்கர சாலையில் போயிட்டு நம்ம டயர்டாக இருக்குங்கிறோம். அவர் 1960லையும் 50லையும் ஒரு பெட்ஃபோர்டு வேனை வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே என்ன இருந்துடும் அதை வச்சுக்கிட்டு இந்த சிங்கிள் ரோட்டில் சுற்றிருக்காரு தமிழ்நாடு பூராம்னா அவன் உடம்பு என்ன ஆயிருக்கும்? எப்பொழுதாவது சொல்லியிருக்காரா, குறை சொல்லியிருக்காரா? ஒருத்தர் அசராத திரும்ப திரும்ப உழைப்பு இருக்குல்ல, அது பெரிய ஆச்சரியம். அதை நம்ம சொல்வதற்கான வாய்ப்பு கனிஞ்சதுக்காக நம்ம எல்லோரும் நன்றி சொல்லணும். ஷாலினி சொல்கிறாங்கல்ல, நான் நன்றி உள்ளவளாக இருக்கேன் அப்படின்னு. இது தமிழ்நாடு பூரா எல்லாருக்கும் தெரியும். யாருமே இங்கே பெரியாரை பற்றி இழிவாக பேசுனா அதை சும்மா வேடிக்கை பார்ப்பான். அதை அவன் கேட்கலான்னு அர்த்தம் கிடையாது. நீங்கள் சும்மா ரோட்டில் கீரிக்கு பாம்புக்கு சண்டை விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, 10 பேர் நின்று பார்ப்பான் இல்லையா? அவனுக்கு பஸ்ஸுக்கு வரைக்கும் 1/2 மணி நேரம் ஆகும், அதனால் பார்க்குறான். அதெல்லாம் மிகச்சிறந்த ஸ்போர்ட்னு சொல்லி பார்க்குறான். அதை வேறு வேலையில் கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்ப்பேன். அப்படி பெரியாரை பேசிங்கன்னா சொன்னேன் வாயை பார்ப்பான். அதுக்காக நடத்திடுவானா? பெரியார் எதிர்க்கிறதுனால ஆதரவு ஓட்டம் அதிகமாகுது, அதெல்லாம் தெரிஞ்சிட போதில்லை சார். சார், நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒரு சொல்லுவார், ஈரோட்டில் நாங்கள் ஒரு ஓட்டு போன தேர்தலோடு இந்த ஓட்டு தேர்தலில் கூட வாங்கிட்டா திராவிடம் செத்து விட்டது என்ற அர்த்தம் அப்படின்னாரு. சரி, எப்படி ஈரோட்டில் இருக்கிறதே ஒரே ஒரு கட்சி நிற்கிது, எய்த கட்சி, அது ஒரு ஓட்டு கூட வாங்கிட்டா கூட திராவிடம் செத்து விட்டது என்ற பொருள்னு சொல்கிறேன். நான் சொல்கிறேன், 2026 தேர்தலில் நீங்கள் போன தேர்தலில் வாங்கின 8% ஓட்டை வாங்கலைன்னா நீங்கள் செத்து போயிடுச்சுன்னு சொல்லிடலாமா? 8% ஓட்டை வாங்கிடுவீங்களா நீங்கள்? அந்த பதட்டத்தில் கத்துறீங்க நீங்கள். என்னன்னா நம்ம ஒரு பைத்தியக்கார கூட்டத்தை வச்சுருந்தோம், அந்த பைத்தியக்கார கூட்டத்தை கூட்டு பிறகு இன்னொருத்த வந்துட்டான். ஏன்னா அவங்க போயிடவே மாட்டாங்கன்னு நினச்சோம். அதில் பாதி பேர் அங்கே போயிடுவாங்க போல இருக்கு. அப்படிங்கிறதுல நீங்களே முழு பைத்தியம் ஆகிட்டீங்க. அவங்க எல்லாமே பெரியார வழிகாட்டி. அதை தான் சார் சொல்கிறேன். இப்போ என்னன்னா அவர் ஹாலுசினேஷன் சார், என்னை விட அவங்களுக்கு நல்லா தெரியும். அவர் என்ன நம்புறாரு, இந்த உலகம் இப்படி இருக்கு போல இருக்குன்னு. நீங்கள் தொடர்ச்சியாக யோசிச்சு பாருங்கள், அவர் பேசுனது பூரா யோசிச்சு பாருங்கள். பச்சை மட்டையில் அடிக்கிற காலத்தில் ஆரம்பிச்சு அவராக ஒரு ஹாலுசினேஷன் நம்பிக்கையில் இருப்பார். அவர் இதான் நடக்கும் போல இருக்குன்ட்டு. அப்படி புதுசாக நான் நீங்கள் இன்னைக்கு கூட பாருங்கள், அவர் ரொம்ப தெளிவாக பெரியாரா பிரபாகரனா என்று கேட்டு கேள்வி வைக்கிறார். அவர் இல்லை, திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கிறது பெரியாரா சீமானா தான். நீங்கள் எப்பொழுதும் தலைவர்களுக்குள்ள கம்பேரிசனே வச்சுக்காதீங்க. பெரியாரா வஉசியா காந்தியா நேருவா பட்டேலா ராஜாஜியான்னு வச்சுக்கிறது இல்லை. ஒவ்வொருத்தரும் அவரவர் இடத்துல சிறப்பாக இருந்திருக்காங்க. அதைத்தான் நம்ம வச்சுக்கணுமே ஒழிய, நீங்கள் காந்தியை கொன்னது ஆர்எஸ்எஸ், கடுமையாக எதிர்த்தவர் பெரியார். ஆனால் காந்தியை ஆர்எஸ்எஸ் கொன்ன உடனே இந்த நாட்டுக்கு காந்தி நாடுன்னு பேர் வைக்கணும்னு சொன்னவர் பெரியார் தான் சொன்னார். கடுமையாக எதிர்த்த பெரியார் இல்லையா? திருக்குறளை திட்டான்னு சொல்லிட்டு திருக்குறளை முதல்ல மாநாடு நடத்தின ஒரு பெரியார். அதை தெளிவாக சொல்கிறார் அவர். 133 அதிகாரம் எனக்கு உடன்பாடு இல்லை, புலால் உண்ணாமே நான் ஒப்புக்கொள்ள முடியாது, ஏன்னா எனக்கு புலால் சாப்பிட பிடிக்கும். அதனால எப்படி ஒரு கடைக்குள்ளே போனால் எல்லா பொருளையும் வாங்காமல் அவசியமானதெல்லாம் வாங்குவோமோ அப்படி இந்த திருக்குறள் இருக்கும் அவசியமான பொருள் வச்சுக்கோங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச அளவில் தமிழ்நாட்டின் தமிழ் மக்களின் வேதமாக கொள்ள வேண்டியது திருக்குறளை தாங்கிறார். என்னையா நீங்கள் முதல்ல அப்படி சொன்னீங்க, இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னா, ஆமாம், முதல்ல எல்லாம் பூரா தப்பாக ஒரே எழுதினவங்களை பற்றி படிச்சுவிட்டேன். அப்புறம் தமிழ் படித்தவங்க என்கிட்ட சொன்னாங்க, இல்லை இதுக்கு அர்த்தம் இப்படி புரிஞ்சுக்கணும்னு சொன்னாங்க, அதனால நான் இப்போ சொல்கிறேங்கிறார். அதை போல் எப்படி பெரியார் எல்லாவற்றையும் விமர்சனத்துக்கு உள்ளாக்கினாரோ அப்படி பெரியாரும் விமர்சனத்துக்கு உட்பட்டவர் தான். நான் அதில் மாற்று கருத்தையே வைக்க மாட்டேன். என்னை விட அதிகமாக திமுக தான் பெரியாரை திட்டிருக்கு அப்படின்னு அதே சீமான் அவர்கள் இன்னைக்கு. ஆமாம், அதான் நான் சொல்கிறேன், பெரியார் திட்டா நான் சொல்கிறேன், தமிழர்களை திட்டா பெரியார். பெரியாருடைய எந்த மேடையாவது கூட்டம் கேட்க வந்தவங்க திட்டாமல் பேசி முடிக்கலாம்னு சொல்லுங்கள். கூட்டம் கேட்க வந்தவர் கூப்பிட்டா திட்டுவீங்க நீங்கள்? பெரியார் ஒருத்தர் தான் திட்டினார். எந்த கூட்டமாக சொல்லுங்கள், பெரியார் இந்த கூட்டத்தில் திட்டாமல் போயிட்டாருப்பா மேடை ஏறிட்டு அப்படின்னு. அவ்வளவு கூட்டத்தையும் திட்டிருக்காரு. அது 1/2 மணி நேரம் பேச்சாக இருந்தாலும் சரி, 3 மணி நேரம் பேச்சாக இருந்தாலும் சரி, கூட்டம் கேட்க வந்தவங்க திட்டாமல் போனதே இல்லை. சரியா? கேட்டுக்கொண்ட தமிழர்கள் ஒருத்தன் கூட கோவப்படல, எல்லாம் சிரிச்சுட்டே இருந்தான். அதனால தான் மற்ற எல்லாரையும் அறிஞர் அண்ணான்னு சொன்னவன், கலைஞர்னு சொன்னவன், பெரியாரை மட்டும் தந்தை பெரியார்னா. ஏன்னா அந்த தந்தை திட்டுறது நம்ம நல்லதுக்கு, நம்ம உருப்படணுங்கிறதுக்காக, நம்ம நல்லா வந்துடணும்னு அப்படின்னு அவன் தெரிஞ்சனால தான் அவன் தந்தை பெரியார்னா. அவரை வேறு யாராவது சொல்லுவானா சார் இங்கே உலகத்தில்?
நம்ம யாராவது சொல்லுவோமா? அப்பான்னு இன்னொருத்தர சொல்ல மாட்டோம்ல. சரியா? பார்க்குற ஆளெல்லாம் அப்பா அப்பாங்க மாட்டோம், சொல்ல மாட்டோம்ல. பார்க்குற ஆள் அப்பா அம்மா, பார்க்குற ஆளெல்லாம் அம்மா அம்மோ, பார்க்குற ஆளெல்லாம் அப்பாங்க மாட்டோம். ஆனால் ஒரு நாடே மொத்தமும் ஒரு தலைவனா தந்தை பெரியார்னு சொன்னது உலகத்திலேயே உலக வரலாறு. அது இன்னொன்று நீங்கள் வந்து ஏவி படம்னு சொன்னீங்க, அது பெரிய புராணம், இது பெரியார் புராணம், எங்களுக்கு ஆகாது அப்படின்னு. பெரியார் புராணம் இல்லை, பெரியார் வரலாறு. புராணம் வேற, வரலாறு வேற. புராணம்னு சொன்னது புராணம்ங்கிறது ஃபேக்கு. அதான் சொல்கிறேன், புராணம்ங்கிறது பொய், கதை, ஃபிக்ஷன். சரியா? மனுஷருக்கு யானத்தால் வச்சதுங்கிறது புராணம். 63 நாயன்மாரும் புராணம். அவனை பூரா மெதுவாக கோயிலில் கொண்டு வந்துட்டோம். 63 நாயன்மாரில் 37 பேர் மேலே கேஸ் இருக்கு, உள்ளே கொண்டு வந்துட்டீங்க நீங்கள் கோயிலுக்குள்ள. அது புராணம். நீங்கள் மறுபடியும் புராணத்தை கொண்டு வந்து வரலாறு குழப்புறீங்க. நீங்கள் எஸ்வி சேகர் இருக்காரு, எஸ்வி சேகர் வந்து தமிழ்நாடு அரசு 95 லட்ச ரூபா பணம் கொடுத்துச்சு பெரியாரை பற்றி படுக்கிறதுக்கு. அப்போ எஸ்வி சேகர் சிட்டிங் எம்எல்ஏ. அவர் எந்திரிச்சு கேட்டார், அரசு பணத்தை எப்படி பெரியார் படம் எடுக்க கொடுக்கலாம், நீங்கள் நாளைக்கு வந்து சங்கராச்சாரியரை பற்றி படம் எடுத்தால் கொடுப்பீங்களா அப்படின்னாரு. நம்ம திருச்சி கவிஞர் நந்தலால் இருக்கார் பாருங்க, அவர் தான் பதில் சொன்னார், சங்கராச்சாரியரை பற்றி எடுத்தால் கொடுக்க மாட்டோம், ஏன்னா படத்துக்கெல்லாம் அரசு பணத்தை கொடுக்குறது இல்லை அப்படி. அந்த மாதிரி நம்ம எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கிட்டு இன்றைக்கி எஸ்வி சார் அப்பா பேர் ரோட்டுக்கு பேர் வைக்க போகிறவங்களுக்காக விட்டுறக்கூடாது. அவர் என்ன சொல்கிறாரு இருக்குல்ல, வரலாறுல அந்த மாதிரி பெரியார் வரலாறு. அதனால இதை போன்ற ஆட்கள் பேசுவது நல்லது. பேசும் பொழுது ஷாலினி போல, ஷானவாஸ் போல பெரியாரை முழுமையாக அறிந்தவர்கள், எங்களை போன்று ஓரளவு அறிந்தவர்களுக்கு பேசி உரையாடுவதற்கான வாய்ப்பு அமையுது. டிபேட் மாதிரியான ஒரு நிகழ்ச்சி, தொலைக்காட்சி நிகழ்ச்சி எல்லாத்தையும் போய் சேர்றது இல்லை. இன்றைய இளைஞன் இன்றைக்கி ஏன் இவ்வளோ பெரியார் புத்தகத்தை படிக்கிறான் அப்படின்னா, அவன் நல்லதை தான் தேடுறான். அது என்னென்னா, அந்த சக்கரம் முன்னோக்கி நகர்கிறது அந்த இடத்துல இருக்காது. முன்னோக்கி நகர்ற சக்கரம் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகும். ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா, இன்றைக்கி சக்கரம் பின்னோக்கி நகர்கிறது. ஆமாம், அதைத்தான் நீங்கள் முக்கியமாக சொல்லணும். என்னென்னா, மாறுவாரா ஒரு மனுஷன் மாறுவார் எப்படி? முன்னேற்றத்திற்காக, சமுதாயத்தின் மாற்றத்திற்காக, சமுதாயத்தின் ஏற்றத்திற்காக மாறுவார். சக்கரம் முன்னோக்கி நகரலாம், சக்கரம் பின்னோக்கி நகருமா? நகரும். முன்னாடி தள்ளுனா இல்லை, மலையிலேருந்து கீழே விழுகும்போது சக்கரம் பின்னோக்கி நகரும், முன்னோக்கி நகராது. எந்த வாகனம் குப்பரை விழுந்து முடிய போகுதோ, எது 8% இழக்க போகுதோ, கீழே விழுகிற சக்கரம் பின்னோக்கி நகரும். அந்த சக்கரம் என்ன பின்னோக்கி நகரும். அந்த மாதிரி நீங்கள் சக்கரம் பின்னோக்கி நகருதாங்கிறது தான் பார்க்கணும். ஷானவாஸ் வந்து பெரியாரை பற்றி சொல்வது எல்லாமே முன்னோக்கி நகரும் சக்கரம். ஒரு ஆள் எப்போ டானு, ஊருக்குள்ளே என்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த வீட்டு வாசல் என்ன டானு, கரெக்டா? அவருக்கு சம்மந்தம் இருக்காது. நீங்கள் வைக்கம் போராட்டத்துக்கு நீங்கள் எங்களுக்கு போராட வாங்கன்னு அங்கேருந்து கூப்பிட்டாங்கல்ல, அவர் டானு. பாபநாசத்தில் சிவான் ஒருத்தர் பள்ளிக்கூடம் நடத்துறாரு. சிவான் நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் பிராமண பிள்ளைகளுக்கு தனி சாப்பாடு, மற்ற பிள்ளைகளுக்கு தனி சாப்பாடு, சாப்பாடு இலவசம் மத்தியானம் படிக்கிற பிள்ளைகளுக்கு. ஆனால் அங்கே பிராமண பிள்ளை தனி சாப்பாடு. படிச்சுக்கிட்டு இருந்த போய் ஓமந்தூர் ராமசாமிகிட்ட சொல்கிறான், யார் அரசியல் பின்புலம் உள்ள ஒருத்தட்ட, இந்த மாதிரி எங்கள் பள்ளிக்கூடத்தில் பிராமண பயிரில் தனியாக உட்காந்து சாப்பாடு போடுறாங்க, எங்களை சாப்பாடு போடுறாங்க. அவரில் போய் கேட்கணும். அவர் என்ன செஞ்சார், நேராக ஈரோட்டுக்கு போய் டான்ட்ட தான் சொன்னார், டான் அங்கே ஒரு தனித்தனியாக சாப்பாடு போடுறாங்க டான் அப்படின்னு. இவர் கிளம்பிட்டார். இவர் கிளம்புனா ராஜாஜி தன்னை கட்டுறாரு, காந்தி தன்னை கட்டுறாரு, ஒருத்தரும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இவர் என்ன சொல்கிறாரு, முதல்ல பள்ளிக்கூடத்தை போட்டு எப்போ ஒன்றா சாப்பாடு போடுறியோ அப்புறம் திறக்கலாம் பள்ளிக்கூடத்தங்கிறாரு. ராஜாஜி வந்து ஆத்தி இதை நம்ம சரி பண்ண முடியாது, காந்தி தள்ளி விட்டுருணும். காந்தி என்ன சொல்கிறாரு, சமபந்தி போஜனம் என்பது மனதளவில் மாற்றம் ஏற்பட வேண்டுங்கிறாரு. டேய், எல்லோரும் ஒன்றா ஒரு சாப்பாடு போல சொல்லணும். காந்தி மனதளவில் மாற்றம் ஏற்பட்டால் தான் சமபந்தி போஜனம். இவர் என்ன சொல்கிறாரு, பெரியார் காந்தி அதெல்லாம் வேண்டாம், ஒன்றா சாப்பாடு போடலாம் மாட்டிங்களா அப்படின்னு. கடைசி என்னமாச்சு, அந்த பள்ளிக்கூடத்தை நடத்துகிற சிவா பாபநாசம் அருவியில் குளிக்க போகும்போது குப்பரை விழுந்து செத்து போய் பள்ளிக்கூடத்தை மூட்டாங்க. இல்லைன்னா வைக்கம் போராட்டம் போல் அங்கே கிளம்பியிருப்பார் அவர். நீங்கள் எதனால் அவர் டான்னா, ஊருக்குள்ளே எந்த பிரச்சனைகளும் அவர் வீட்டு வாசலாம் கருத்துட்டுவாங்க. நீங்கள் ஈரோட்டில் இருந்திருக்காரு. 2 விஷயம் அவர் வாழ்க்கை ரொம்ப முக்கியமாக நான் கருதுகிறேன். அவரை கொண்டு போய் கோயில் தர்மவரத்தை ஆக்குறாங்க. ஐயோ ராமசாமி ஆக்குறாங்களே, முரட்டு பயலாச்சே, சொன்னால் கேட்க மாட்டானே, இவன் வந்து அப்பம் பேரையே மாற்றினவனாச்சு மண்டியில். ஏன்னா அவங்க அப்பா வந்து தன்னுடைய தொழில் வாரிசாக ஈவேராவுடைய அண்ணன் நினைக்காம ராமசாமி தான் நினைக்கிறார். இவன் தான் சரியாக வருவான் போல இருக்கு. ஏன்னா காசிக்கு ஓடி போன பொழுது கூட தன் உடம்பில் இருந்த எந்த நகையும் விற்காமல் இழக்காமல் பத்திரமா திருப்பி கொண்டு வந்தவன். அவருக்கு அப்பாவுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா, பரதேசம் போகிறேன் கிளம்பிட்டான், காவி கட்டிட்டான், பிச்சை எடுத்திருக்கான், சரியா மொட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் கொண்டு போன நகை மொத்தம் பத்திரமா திருப்பி வீட்டுக்கு வந்துருச்சு கூப்பிட்டு வரும்போது. அப்போ பணத்தை இவன் தான் பத்திரமா வச்சுக்குவான். இவன் தான் தொழில் வாரிசுன்னு ஆக்குறாருல. ஆக்கணும் அடுத்த நாள் நினச்சேன், அப்பா கடை தானே, அப்பா எல்லாம் நினச்சி மண்டி. அடுத்த நாள் அப்பா நான் தானேப்பா, கன்ஃபார்மாக என் கடை தானேப்பா, ஆமாம் அப்படின்னு அடுத்த நாள் போய் செஞ்ச முதல் வேலை ராமசாமி மண்டின்னு போர்டு மாற்றினது.
ஏன்னா இனிமேல் இதில் முடிவெடுக்கணும்னா இந்த கடை என் பேரால் இருக்கணும், அப்போ தான் முடிவெடுக்க முடியும். மறுபடியும் அப்பா பேர் வச்சுக்கிட்டு 10 பேர் வருவான், உங்கள் அப்பா காலத்துலேருந்து எனக்கு தெரிஞ்சது தான், எனக்கு கடனுக்கு கொடுமா, இதெல்லாம் சரியாக வராது. அப்பா கொடுத்துட்டாரு நடத்தணும். அப்படி தொழிலை திறம்பட நடத்துனதுனால அவரை கோயில் தர்மார்த்தாக்குறாங்க. தர்மார்த்தாக்கணும்னு அவர் செஞ்ச வேலை அந்த கோயிலை லாபகரமான இடமா மாற்றினது. எனக்கு கொள்கை வேற, அதெல்லாம் அடுத்து. ஆனால் எனக்கு இது ஒரு வேலை கொடுத்துருக்காங்க இந்த ஊருக்குள்ளே. அவர் ஈரோட்டிலிருந்து கிளம்பி வரதுக்கு முன்னாடி அங்கே 43 சங்கத்துக்கு தலைவராக இருக்கார். ஒரு கட்டத்தில் ஈரோட்டுக்குள்ளே நான் சொன்ன மாதிரி என்ன நடந்தாலும் டான் வீட்டுக்காக தான் தட்டுவாங்க, என்ன செய்யலாம் டான் அப்படின்னு. காங்கிரஸ் பயங்கரமாக காந்தி பெரியார் கிட்ட எப்போ பயந்தான்னு நினைக்கிறீங்க நீங்கள்? எதிர்த்தப்ப இல்லை, ஆதரிச்சப்போ பயப்படணும். என்ன ஒருத்தர் இவ்வளோ வேகமாக இருக்கானுன்னு. கள்ளுக்கடை கூடாதுன்னு சொல்கிறாரு காந்தி, சொன்ன உடனே இந்தியா பூரா எல்லாரும் வெறும்னு அறிக்கை விடுறாங்க. பெரியார் ஒருத்தர் தான் சொந்தமாக வச்சுருந்த 5000 மரத்தை வெட்டுறாரு ராத்தியா. அது வருமானம், சொத்து. கல் இறக்க அனுமதிக்க மாட்டேன்னு சொன்னா போதும்ல, எதுக்கு மரத்தை வெட்டணும்? இருந்தால் தானே இறக்குவேன், இருந்தால் தானே இறக்குவேன். அதனால தான் எனக்கு பிள்ளையார உடைச்சது. நீங்கள் பிள்ளையார உடைச்சதையும் கல் இறக்குறக்கா தென்னை மரத்தை வெட்ட நான் ஒன்றா பார்க்குறேன். இருந்தால் கும்பிடுவேன், உடைச்சிட்டா இருந்தால் இறக்குவேன். அப்புறம் என்ன சொல்லணும்? இல்லை அட்மின் இறக்கிட்டான்னு சொல்லணும்ல. அதுக்கு மேலே வெட்டதை முதல்ல அவருடைய வேகத்தை கண்டு தான் காங்கிரஸ் பயந்துச்சு. என்னடா ஒரு 5000 மரத்தை வெட்டும் ஒரே ராத்திரியில், யாரா அவன் ஆளை பிடிக்கணும் அப்படின்ட்டு. அப்போ காங்கிரஸுக்கு மிக முக்கியமான ஒன்று தேவை இருந்துச்சு. இன்றைக்கு ஆர்எஸ்எஸ்க்கு பாரதிய ஜனதாவுக்கு இருப்பது போல் பிராமணர் அல்லாத ஒரு முகம் தேவைப்பட்டுச்சு தமிழ்நாட்டில். அந்த முகமாக அவர்கள் ஈவேராவை பார்த்தாங்க. இன்னும் வேகமாக வேறு இருக்கான் அப்படின்னா ஒரு கட்டத்தில் என்னாச்சுன்னா அந்த வேகமே காங்கிரஸால் தாக்கு பிடிக்க முடியல. அவர் என்ன சொன்னார்? நான் ஒன்று சொல்கிறேன் கேட்கவே மாட்டேங்கிறீங்க. வைக்கத்தில் போய் போராட்டம் நடத்தினா அவர் திரும்பி வர வைக்கிறதுக்கு எத்தனை பல்ட்டி அடித்தாங்க இந்த காங்கிரஸில். ராஜாஜி சொல்கிறார் இங்கே நிறைய வேலை இருக்குது தமிழ்நாட்டில், இங்கே வந்து பாருங்கள் முதல்ல, நீங்கள் என்ன அங்கே பண்ணுறீங்க அப்படிங்கிறாரு. இவர் பதில் லெட்டர் வர்றாரு, அங்கே இருக்க வேலையில் நீங்களே பாருங்கள் ராஜாஜி, இது ரொம்ப முக்கியமான வேலை, நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு. நான் முன்னெடுத்தேன். பிடிச்சி ஜெயிலில் போட்டுறாங்க. ஜெயிலில் போட்டால் அந்த போராட்டத்தை மனைவி நாகம்மையிட்டே தங்கச்சியை ஒப்படைச்சிட்டு போகிறாரு. அதை பாருங்கள் என்னென்னு. இவங்களுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல. யாருக்கு? திருவிதாங்கூரில். என்னடா ஒரு ஆள் வந்து அங்கே வந்து உட்காந்து டார்ச்சர் பண்ணுறான்டா அப்படின்ட்டு யாகம் நடத்தினாங்க. யார்? பெரியார் செத்து போகணும்னு. அந்த யாகத்தின் விளைவாக யார் செத்தா அப்படின்னா திருவிதாங்கூர் மகாராஜா செத்துட்டார். ராணி பயந்துட்டா, என்னடா ஒருத்தரை கூட்டி கொண்டு வந்து யாகம் நடத்தினா நம்மால் போய் சேர்ந்துட்டா அப்படின்ட்டு. வழக்கம் போல் பஞ்சாயத்தில் யார்? காந்தி. காந்தி வாங்க காந்தி, இங்கே ஒருத்தர் டான் வந்து உட்காந்துட்டு கிளம்ப மாட்டேங்கிறாரு. காந்தி வந்து சமாதானப்படுத்தினாரு. ராமசாமி ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா, அந்த தெருவில் நடக்கிற அனுமதிச்சிருவாங்க ராணி. அவங்களுக்கு என்ன பயம்னா, ராணி தெருவில் நடக்க அனுமதிச்சா அடுத்து கோயிலுக்குள்ளே போகணும், நீங்கள் அடுத்த போராட்டத்தை அறிவிச்சுட்டு பயப்படுறாங்க. அந்த உத்தரவாதம் கொடுத்தீங்கன்னா தெருவில் விட்டுருவாங்க, நீங்கள் ஊருக்கு போயிடலாம் அப்படின்னா. ராமசாமி சொல்கிறாரு, பெரியார் காந்தி கோயிலுக்குள்ளே போகிற போராட்டம் நடத்துவீங்கன்னா கேட்டால் கண்டிப்பாக நடத்துவேன், ஆனால் இதோட போட்டு கிளப் பண்ண மாட்டேன். இப்போ போராட்டம் தெருவில் நடக்கணுங்கிற மட்டும்தான், இதை அனுமதிங்க, ஊருக்கு போயிட்டு அடுத்த வாரம் வந்து அந்த போராட்டத்தை அறிவிக்கிறேன், இப்போதைக்கு நடத்துங்கன்னு. கடைசியில் பெரியாரை சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சாங்க காந்தி தலைமையில். அப்படி தான் எடுத்துக்கொண்ட வேலையை முடிக்கிற வரை விடுறதுலேயும் தீவிரமாக இருப்பார் அவர். இதுதான் வேலை, இதை செய்கிற முடிவு பண்ணிட்டோம், அதில் எது வந்தாலும் பரவாயில்ல, அப்புறம் சந்திப்போம். அதெல்லாம் நீங்கள் இதுக்கு ஈடாக ஒன்று இப்போ முக்கியமாக நம்ம எல்லோரும் படிக்க வேண்டியது, எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டியது அவருடைய பண்பு. யாராக வேணாலும் எவ்வளோ தீவிரமான எதிரியாக இருக்கலாம். தமிழ்நாட்டில் கல்வித்துறையை உயர்கல்வி கல்வின்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க. நேற்று சுந்தரவடிவேல் வந்து மிகச்சிறந்த ஒரு அதிகாரி, அவரை உயர்கல்வித்துறைக்கு மாற்றிடுறாங்க. பெரியார் வந்து அன்றைய முதல்வராக இருந்த பக்தவச்சலத்துக்கு எதிராக அறிக்கை மேலே அறிக்கை எல்லாரையும் போராட்டத்துக்கு தயார் பண்ணுறாரு. அந்த நேரத்தில் ஒரு நிகழ்ச்சியில் முதலமைச்சரோட கலந்துக்க வேண்டிய கட்டாயம் வந்தது. பெரியார் எப்போவும் குறித்த நேரத்துக்கு முன்னாடி போயிடுறவர், முன்னாடி போய் உட்காந்துருக்காரு. பக்தவச்சலம் வர்றாரு. வந்தால் இவருடைய தள்ளாத வயதில் எந்திரிக்கிறார் பெரியார். அந்த இடத்துலேருந்து கூட இருந்தவங்க, ஐயா பரவாயில்ல நீங்கள் உட்காருங்க அப்படின்னு. இருக்கட்டுங்க நிற்கிறார். மேடைக்கு வந்த முதலமைச்சர் பக்தவச்சலம் அவர்கள், ஐயா நீங்கள் உட்காருங்கிறார். இல்லைங்க இருக்கட்டுங்க அப்படிங்கிறாரு. மேடையில் முதல்வர் உட்கார்ந்த பிறகு உட்காருகிறார். அப்புறம் சொல்கிறாரு, இல்லை இது புரோட்டோக்கால், முதலமைச்சர் வரும்பொழுது நம்ம எந்திரிக்க வேண்டிய கட்டாயம். அடுத்த நாள் நேற்று சுந்தரவடிவேல்கிட்ட சொல்கிறார் பக்தவச்சலம் போய், உண்மையிலே பெரியார் தான் அவர், எனக்கு எதிராக போராட்டம் வைக்கிறாரு, என்னை திட்டிகிட்டே இருக்கிறது சரி, ஆனால் மேடையில் நேரில் பார்க்கும் பொழுது நான் முதலமைச்சர் என்பதனால் அந்த புரோட்டோக்கால் படி அந்த மரியாதையை கொடுத்துட்டு தான் உட்காரணும்னு நினைக்கிறார். ரொம்ப பெரிய மனுஷன் தான் இல்லை அப்படிங்கிறார். யார்? பெரியார் எதிரியாக கருதி கொண்டு பக்கத்து வச்சலாம். ராஜாஜி இறந்து போகிறாரு. சுடுகாட்டில் சக்கர நாற்காலில் இருக்கார் பெரியார். ஜனாதிபதி வந்துடுறாரு. அன்றைக்கு ஏற்பாடு இல்லை, அவருடைய வருகை திடீர்னு திட்டமிடப்படாதது. சுடுகாட்டில் உட்கார நாற்காலி இருக்காது இல்லையா. நாற்காலியில் பெரியார் வந்து தன்னை தூக்கி கீழே உட்கார வைக்க சொல்கிறாரு கூட இருந்தால்கிட்ட.
எதுக்கு எங்கடா என்னை தூக்கி கீழே உட்கார வை அப்படிங்கிறது. உட்கார வச்சதுக்கப்புறம் அந்த சக்கரை நாற்காலியை கொண்டு போய் ஜனாதிபதிக்கு போட்டுருந்தார். ஏன்னா இந்த நாட்டுடைய முதல் குடிமகன் நிற்கக்கூடாது, நான் உட்காந்துருக்கேன், நான் கீழே உட்காந்துக்கிறேன், அவனுக்கு போய் நாற்காலி என்னார். அந்த பண்பு தான் ரொம்ப முக்கியம். அதாவது வாழ்நாள் முழுமைக்கும் வேலை பார்த்துக்கிட்டே இருந்த ஒருத்தன் சக மனிதனை மதிப்பதை சொல்லாமல் செஞ்சு காட்டார் பாருங்க வாழ்க்கையில். நம்ம யாராவது செஞ்சுருக்கோமா? இந்த தலைவர் இருந்திருக்காங்களா? நீங்கள் மறுபடியும் பெரியாரை கொண்டு போய் ஷானவாஸ் சொன்னது போல் ஒப்பிடவே ஒப்பிடாதீங்க. ஏன் ஒப்பிடுறீங்க? ஷானவாசையும் ஷாலினியும் ஒப்பிட்டா நான் எவ்வளோ பெரிய முட்டாள். ஒரு மனிதனை இன்னொரு மனிதனோட ஒப்பிட ஷானவாஸும் ஷாலினி ஒன்றா? ஷானவாஸ் கிரேட்டான ரொம்ப கிரேட். இன்றைக்கி ஒரு கருத்தை எதிரால் இருக்க ஆளை கோவப்படாமல் உணர்ச்சி வசப்படாமல் ஒரு எடுத்து சொல்கிறதுல ஷானவாஸ்க்கு இணையாக ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நான் பார்க்கல. அவ்வளோ சிறப்பாக நிதானமாக எடுத்து சொல்கிறார். இருக்கிற பிரச்சனை உள்ள எல்லாம் ஷானவாஸ் பேசுவார். அப்படின்னா மனுஷன் பார்த்தோன்னே இவன் பிரச்சனை ஒன்று இருக்கானா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறாள் ஷாலினி, இல்லையா? நம்ம சொல்லுவோம் பொதுவாக ஒருத்தன் லூசு பையன்னு, ஷாலினிக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும், ஆனால் காட்டிக்காமல் இருக்கணும். இப்போ நம்ம ஷாலினிக்கு தெரிந்ததில் ஷானவாஸுக்கு என்ன தெரியும்? ஷானவாஸ் எல்லாம் மறிந்தவரா? பார்த்தோட ஒருத்தர் லூஸ் என்று கண்டுபிடித்து விடுவாரா அப்படி நான் கேட்கலாமா? கரெக்டா? எப்படி ஷாலினி ஷானவாசி அமீரையும் கம்பேர் பண்ணக்கூடாதோ அப்படி தலைவரில் ஒப்பிட வேண்டியதே இல்லை. ஏன் ஒருத்தர் இருக்கிறீங்க? வள்ளலார் பிரமாதம், ரொம்ப பிரமாதம், அதெல்லாம் சந்தேகம். அதே அவரோட திருமணத்தை நோக்கியும் சில பேர் கேள்வி எழுப்புறாங்க. அந்த குறித்து நீங்கள் பேசினா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். அல்ல சார், அது சும்மா பொறாமையில் சொல்கிறான் சார், அவ்வளோ பேரும். நீங்கள் சும்மா திருப்பி திருப்பி சொல்கிறீங்க, எப்போ பார்த்தாலும் பெரியார் வந்து சின்ன பிள்ளை கிளம்பிட்டா சின்ன பிள்ளை கிளம்பிட்டாருன்னு. ஆமாம், அது பூரா பொறாமையில் சொல்கிறான், நமக்கு வாய்ப்பு இல்லையன்ட்டு, இது பெரியார் செஞ்சுட்டாருன்ட்டு. இல்லை, நீங்கள் இது வந்து இடதுகையில் ஒதுக்க வேண்டிய விஷயம், முக்கியமான விஷயம். இன்னொன்று இப்போ சொன்னாங்க இல்லையா, பெரியாருடைய விஷயம் என்னென்னா அப்டேட் ஆகிக்கிட்டே இருந்தது. ஜிடி நாயுடு வந்து பெரிய அணுக்க ஆளாக பக்கத்தில் வச்சுட்டு இருந்தார். ஏன்னா ஜிடி நாயுடு இது எவ்வளோ பயன்படும் எவ்வளோ பயன்படாது, எவ்வளோ பெரிய மாதம் போய் சேரும் தெரியாமல் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருந்தவர். ஓகேவா? ஒரு வகையில் பார்த்தா அந்த காலத்து கெனித்ராஜ் அன்பு அவரை கூட பக்கத்தில் வச்சுட்டே இருந்தார் அவர். நீங்கள் வந்து ஐஐடி மெட்ராஸில் வந்து அன்றைக்கு தலைவராக இருந்தவர் சொல்கிறாரு, 1969 கம்ப்யூட்டர் வருது முதல்ல வந்த பொழுது போய் சக்கரை நாக்காலேருந்து தன்னை தூக்க சொல்லி மேலே போய் அதை போய் பார்த்து என்னமோ உனக்கு சொல்கிறாங்களே அது இதுதானான்னு கம்ப்யூட்டரை பார்க்க போன ஒரே ஒரு தலைவர் பெரியார் தான். அந்த ஐஐடி மெட்ராஸ் தலைவர் சொல்கிறார், யாருமே வரல அரசியல் கட்சி சேர்ந்தவர்கள், பெரியார் தான் முதல் ஆளாக வந்தாருங்கிறார். அவருக்கு என்ன வந்து அறிவியல் மாற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறதோ அதை எல்லாமே உடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பார். படிக்காத பெரியார், படிக்காது, இது ஒன்று நடக்குது, என்ன தெரிஞ்சிடணும், நம்ம அப்டேட் ஆகிடணும் அப்படின்னு. மோடி பெரியார் என்ன செய்கிறாங்கல்ல, ஒரே விஷயம், அமீர் சொன்னது போல் நம்ம சீமானை விட்டு விலகி பேசுவது என்பது ரொம்ப மகிழ்ச்சியானது. ஆனால் சீமான் தான் இன்றைக்கி இருந்து குரல் எழுப்புறாரு, பெரியார் என்ன செஞ்சிட்டார் அப்படின்னு. சரியா? சீமான் திருமணம் செய்திருக்காருல மனைவி, தெரியுங்களா உங்களுக்கு அவங்க யாருன்னு? காளிமுத்துடைய முன்னாள் அமைச்சர் காளிமுத்துடைய மகள். சரியா? அந்த அந்த காளிமுத்து இருக்காருல்ல, அந்த காளிமுத்துக்கு சொத்து சேர்த்து வச்சுருக்காருல்ல, அந்த சொத்து வந்து அவருடைய மகளாக இருக்கிற கைல்வழிக்கு வருது இல்லை, வர்றதுக்கு காரணம் யார் தெரியுமா? பெரியார். சீமானுக்கு சொத்து வந்துச்சு இல்லை சார் இன்னைக்கு, அது காரணம் பெரியார். இல்லைன்னா நீங்கள் உங்கள் நண்பர்கள்ட்ட பணம் வாங்கி கொடுப்ப வாழ்க்கை நடத்திருக்கணும். நீங்கள் மறுக்கணும்ல, என் மனைவிக்கு வந்த சொத்து அப்பா கிட்டேருந்து வந்தது. நான் நம்புகிறேன் சக நண்பனாக இருக்கிற சங்கிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, பொண்ணுக்கு சொத்தை கொடுக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. பொண்ணுக்கு சொத்தை கொடுக்காதுன்னு சொல்கிற முறையில் என்னுடைய சக நண்பன் சொன்னதை கேட்டு என் மனைவிக்கு தந்தை வழியாக வந்த சொத்தை நான் வேண்டான்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லணும்ல. நீங்கள் இதை யார் சொல்கிறா? ஒருத்தரும் பேசாத பொழுது முதல்ல 28 பேசினவர், அதை முதல்ல இந்தியாவில் சட்டமாக்குனது நம்ம. முதல்ல இந்தியாவில் பெண்ணுக்கு சொத்துரிமை சட்டமாக்குறது தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி. அதை சொல்லணும்ல. நீங்கள் என்ன செய்தார்? என்ன சரி இவ்வளோ தான் செஞ்சார். உங்கள் வீட்டில் சொத்து வந்து செஞ்சில்ல, அது காரணம் பெரியார் செஞ்சார். இல்லைன்னா உங்களுக்கு வந்திருக்காரு சொத்து, நீங்கள் நண்பர்களே வாங்கிருக்கணும் பணம். அமீர் அவர்கள்ட்ட கருப்பழனியப்பன் சார், உங்களோட நிறைவு கருத்தும் பெரியார இளைஞர்கள் இன்னும் எந்த அளவுக்கு படிக்கணும் தெரிஞ்சுக்கணுங்களா உங்களுடைய பார்வை? இளைஞர்கள் தெரிந்து கொள்வதற்கு நான் வந்து சொல்ல விரும்புகிற செய்தி என்பது பார்த்திங்கன்னா, இன்றைக்கு தமிழகம், தமிழ்நாடு கல்வியில் அடைந்திருக்கிற உயரம் பெண்களை சமமாக ஆணை போல நடத்துவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தியதற்கெல்லாம் காரணமாக இருப்பாருங்கிறத இன்றைக்கு நடக்கிற ஒரு நிகழ்ச்சியை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். தமிழ்நாடு ஒரு ஆச்சரிய டிசைன், அதை அவன் புரிஞ்சிக்கவே முடியாமல் தடுமாறுறான். அந்த ஆச்சரிய டிசைனில் ஒரே ஒரு கூறு உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்க. இந்தியாவில் இருக்கும் எல்லா மாநிலங்களும் மாநிலம் முழுவதும் கொண்டாடும் ஒரு ஆன்மீக விழா இருக்கும், தமிழ்நாட்டில் கிடையாது. நீங்கள் திருவண்ணாமலை தீபம் ஏறும், திருநெல்வேலியில் இருக்கவனுக்கு அதை பற்றி அக்கறையே இருக்காது. திருச்செந்தூரில் வந்து கந்தசஷ்டி விழா நடக்கும், சென்னையில் அப்படி தெரியவே தெரியாது. இங்கே 63 விழா நடக்கும் மொத்த சென்னைக்கும், ஆனால் அது வந்து விழுப்புரத்தில் இருக்கவங்களுக்கு தெரியாது. இங்கே வந்து பாக்கெட்ஸாக தான் நடக்கும். நீங்கள் மொத்த பேரையும் ஒரு இடத்துல கட்டவே முடியாது. ஒரே ஒன்று பொங்கல் தான், அது தமிழர், உங்களுக்கு அது பிடிக்காது, நீங்கள் சொல்ல மாட்டீங்கல்ல.
தமிழர் திருநாள் சொல்ல மாட்டீங்க, பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்ல மாட்டீங்க. நீங்கள் பொங்கல் ஒன்று தான் தமிழ்நாடு பூரா கட்டியிருக்குது, அது ஆன்மீக திருவிழா இல்லை. நீங்கள் அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா நுட்பமாக ஒரு வேலை தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கோயில்களிலும் நடக்குது. அது எவ்வளோ பேர் கவனிக்கிறீங்கன்னு தெரில. எல்லா கோயில்களுடைய உள்பிரகாரம் இருக்குல்ல, உள்பிரகாரத்துக்குள்ளே இப்போ திடீர்னு சாய்பாபா வந்துட்டார். எல்லா புராணத்துலையும் கால் மேலே கால் போட்டு சாய்பாபா உட்காந்துருக்காரு. ஒரு வெள்ளைக்கலர் சிலை இருக்குது. நம்ம பெண்கள் எல்லாம் போய் சாய்பாபாவை பால் ஊற்றி அபிஷேகம் பண்ணி தொட்டு கும்பிட்டு சுற்றி சுற்றி வர்றாங்க வியாழக்கிழமை. யார் கொண்டு வந்து வச்சது சாய்பாபாவை? இந்த 10 வருஷத்தில் வந்தார் சாய்பாபா. சாய்பாபாவுக்கு தனியாக கோயில் இருந்திருக்கு. இருக்க சிவன் கோயிலையும் பெருமாள் கோயிலையும் சாதாரண கோயில் மயிலாப்பூர் கோயிலுக்கு வந்துட்டார் சாய்பாபா. வியாழக்கிழமை கூட்டம் கூட்டமாக நின்று பொம்பளைலாம் நிற்கிறாங்க. ஏன் வந்தார் சாய்பாபா? அவன் உங்களை பாசிஃபை பண்ண ட்ரை பண்ணுறான். நீ கோயிலுக்குள்ளே வருவேன்னு தமிழ்நாட்டில் சொல்லிக்கிட்டே இருக்கிற ரொம்ப நாளாக கற்பகிரகத்தில் நீ விடுங்கிறார். அதனால அவன் என்ன செய்கிறான், இப்போ வெளிப்புறத்தில் ஒரு சாய்பாபா வச்சு அதை நீ தொட்டு கும்பிட்டு அப்படியே போங்கிறான். அதை உள்ளே விட்டமே, நீ அதை தொட்டு கும்பிட்றியே, செட்டில் ஆயிடுவான். அதுக்கு வந்தவர் தான் சாய்பாபா. இது வரிசையாக இப்போ அடுத்து பி சிட்டிஸ் சி சிட்டிஸ் எல்லா ஊர்லேயும் சாய்பாபா வந்துடுவார். அவன் நமக்கு ஒரு ஆளை வழங்குறான் ஒரு இதையும் கும்பிட்றதுக்கு. அதை கும்பிட்டு பேசாமல் இருந்தீங்க. அதனால தான் சார் அவன் கோபுர தரிசனம் கோடி புண்ணியங்கிற இன்னைக்கும். ஏன் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்? வெளியே நின்று கும்பிடு. நீ வெளியே நின்று கோபுரத்தை கும்பிடு, உனக்கு கோடி புண்ணியம் கிடைக்குங்கிறான். நான் என்ன சொல்கிறேன், நான் ரொம்ப நாள் வெளியே கும்பிட்டு நான் உள்ளே வந்து கும்பிட்றேன், நீ வெளியே நின்று கும்பிடு, கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் உனக்கு கிடைக்கும், நீ வச்சுக்க அப்படின்னு. இதை வந்து நுட்பமாக அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு உதாரணம் இன்றைக்கி நான் மொத்தம் சொன்னேன்ல, உத்தரப்பிரதேசத்தில் மகா கும்பமேளா நடக்குது. மகா கும்பமேளா நடக்கிற இதே நாள் தான் தாவோஸில் பிஸ்னஸ் சம்மிட் நடக்குது. இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலங்களிலிருந்தும் அந்தந்த தொழில்துறை மந்திரி அதுக்கு போய் இன்வெஸ்ட்மெண்ட்டை வர வைக்கிறதுக்கும் இண்டஸ்ட்ரீஸ் வர வைக்கிற வேலை பார்த்துருக்காங்க. ஃபட்னாவிஸ் போயிருக்காரு, நம்ம டிஆர்பி ராஜா போயிருக்காரா. இதுக்கு வந்து பிஸ்னஸ் சம்மிட்டுக்கு தாவோஸுக்கு ஆளுன்னு பார்த்தா ஒரே ஒரு மாநிலம் எது தெரியுமா? உத்தரப்பிரதேசம். அவன் முறை கும்பமேளாவில் போய் முங்கிக்கிட்டு இருக்கான். 43 அமைச்சரும் ஒன்றா முதலமைச்சரோட. எது ஒரு மாநிலத்துக்கு முக்கியம்? இன்னொரு தடவை நடக்குமா சம்மிட்டு? இதை வாய்ப்பு விட்டால் வருமா? அது முக்கியம் இல்லை. நம்ம முங்குறதான் முக்கியம், சாமியார் ஆகிறதான் முக்கியம் அப்படிங்கிறது இருக்காங்கள. அது இல்லாமல் செஞ்சதான் பெரியார் செஞ்சார். இங்கே செஞ்ச வேலை அதுதான் அவருடைய, அது முக்கியம் இல்லை. அத்திவரது மாதிரி ஒருத்தர் வருவார். அமீரோட முதல்ல பேசும்போது அத்திவரதை சந்திக்க போனாங்கன்றார். அத்திவரதை சந்திக்கிறது இல்லை, அத்திவரதை பார்க்குறது. சந்திக்கிறங்கிற அவர் நம்மளை சந்திக்கணும், அப்போ தான் சந்திக்கிறது இல்லையா? உரையாடல் தமிழ் ஏன் நல்ல மொழி, சமஸ்கிருதம் செத்த மொழி சொல்கிறோம். சமஸ்கிருதம் ஒரு பக்கம் தான் கேட்கும், மறுபடியும் பேசுவாரா கடவுள்? நம்ம மட்டும் பேசிட்டு தான் பேர் மொழியா? நான் பேசுகிறேன், நீங்களும் பேசணும்ல. அப்படி இல்லாமல் இருப்பதற்கான இங்கே ஒரு வேலையை தொடர்ச்சியாக அவர் வந்து பெரியாரின் பெயரால் பின்னால் வந்தவர்கள். இங்கே திருப்பி திருப்பி அண்ணாவையும் கலைஞரையும் ஏன் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியதுன்னா, அவர் ஷானவாஸ் ரொம்ப கரெக்டாக அந்த இடத்த தொட்டார். ராஜாஜி எதிர்ப்பதற்காக இவங்களை எடுத்தார். அண்ணா ராஜாஜியோட தான் கூட்டணி வச்சார். ஆனால் கூட்டணி வச்சது நன்றி அறிவிப்பு கூட்டத்திலே முடிஞ்சிருச்சு. யார் கடைசியாக பேசுகிறங்கிறது இல்லை. நன்றி சொல்லணும் சார், தமிழ்நாட்டுக்கு ஓட்டு போட்டாங்க சார், ஜெயிச்சாச்சு சார். யார் கடைசியாக பேசுகிறமோ ராஜாஜி நான் கடைசியாக பேசுவேங்கிறாரு. ஏன்னா நான் தான் மூதறிஞர், நீங்கள் அறிஞர், நான் மூதறிஞர், நான் கடைசியாக பேசுவேங்கிறாரு. அண்ணா சொல்கிறார் இல்லை அதிக சீட்டு ஜெயிச்சவங்க நாங்கள், அதனால் நான் தான் கடைசியாக பேசுவேன். இவர் என்னென்னமோ போட்டு சொல்லி பார்க்குறாரு ராஜாஜி. அண்ணா சொல்கிறாரு மூதறிஞர் என்னத்தை வேணாலும் பேசுங்க, ஆனால் கடைசியாக நான் ஏன் அண்ணாவுக்கு என்னென்னா அப்போ தான் பேலன்ஸ் பண்ண முடியும். என்னத்தையா பேசிட்டு போயிட்டாலும் வச்சுக்கோங்க, என்ன செய்கிறது அப்படின்ட்டு. கடைசியில் வந்து பேச வந்த ராஜாஜி என்ன சொல்கிறார் மேடையில், என்னத்தை நீங்கள் விரும்பினா அண்ணா வந்துட்டார் ஆட்சிக்கு, இனிமேல் நீங்கள் விரும்பினா நடக்கும்னு சொல்கிறீங்க எல்லாரும், ஒன்றும் நடக்காது. இந்த கூட்டத்தில் கடைசியாக நான் பேச நினச்சேன், அதுவே நடக்கலை, இனிமேல் என்னத்தை நடக்க போகுது ஆட்சியில் அப்படின்னு போய் உட்காந்துடுறாரு அவர். இவர் பேசி முடிச்சுட்டு அண்ணா கீழே இறங்கி வண்டியை திருச்சி விடுங்களான்ட்டார். நேர பெரியார்கிட்ட போய் இந்த ஆட்சி உங்களுக்குன்ட்டார். ஆட்சி உங்களுக்குன்னா பெரியார் நெகிழ்ந்துடுறாரு. பெரியார் நெகிழ்ந்துருக்கு. அண்ணா போனோன்னு கூட வேண்டியது என்ன பயங்கரமாக திட்டிங்க, இப்போ சமாதானம் ஆகிட்டீங்க 2 பேரும் அப்படின்னு. பெரியார் சொல்கிறாரு, இந்த ராஜாஜியை எப்படி அண்ணா சமாளிக்க முடியும்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஏன்னா ராஜாஜி யார் எப்படி யோசிப்பாருன்னு தெரியும் டானுக்கு. இவர் எப்படி அண்ணா போய் மாட்டிக்கிட்டாரேடா கூட்டணி கூப்பிட்டு வச்சுக்கிட்டு இவனா அண்ணா கழட்டி விட்டார். அன்னைக்கு நைட்டு கழட்டி விட்டு வந்துட்டார். வந்தோன்னு பெரியார் சொல்கிறாரு, எப்படி போய் மாட்டிக்கிட்டாருன்னு நினச்சேன், நல்ல வேலை ராஜாஜிகிட்ட போன அண்ணா எப்படி தெரியுமா, எங்கிட்ட அந்த பட்டுச்சீலையை பக்கத்து வீட்டுக்காரி கட்ட கொடுத்துட்டு அவள் உட்கார போகிற இடத்துல எல்லாம் சம்கால விரிச்ச கதையாக இருந்தேயானா வந்து சேர்ந்துருச்சு பட்டுச்சீலை மறுபடிங்க அப்படின்ட்டு. அதன் பிறகு இறக்கும் வரை அவர் மாற்றவே இல்லை அந்த நிலைப்பாடை. அவர் எதனாலன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த காலகட்டம் என்ன, இதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற பொறுத்து தான் நடத்தியிருக்கார் அவர். நீங்கள் ஒவ்வொரு தடவையும் தேர்தல் அப்போ ரொம்ப கவனமாக இருப்போம் எல்லாரும். ஏன்னா ஏதாவது ஒரு இடத்துல தப்பாக ஃப்ளேரப் ஆகிருச்சுன்னா கெட்டு போகும் 15 நாளில். அப்படி ஒரு காலகட்டத்தில் தான் பெரியார் ராமர் படத்தை செருப்பால் அடிச்சுட்டு மொத்த செய்தி மறுவனுச்சு. துக்ளக்லாம் அட்டப்படம் ரஜினிகாந்த் தான் பேசினார். ரஜினிகாந்த் தான் பேசினார். திமுகவுக்கு என்னன்னா முதல் முறையாக கலைஞர் வந்து அண்ணா மறைவுக்கு பிறகு நேரடியாக தேர்தல் சந்திக்கிறாரு 71.
இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் போய் பெரியார் அதை பேசுவார்? தேவையில்லாமல் இந்த பெரியார் காங்கிரஸை ஆதரிச்சு இருந்திருக்கலாம். நம்மளை ஆதரிக்கிறவன் வந்து அந்த நேரத்தில் ராமர் படத்தை சிறப்பால் அடித்து இவங்களுக்கு பூரா கேட்க முடியல பெரியார்கிட்ட. அப்புறம் கடந்த கூட்டம் கலைஞ்சதுக்கப்புறம் வெற்றி கொண்டானவர்கள்லாம் இருக்கும்போது, ஐயா ஏன்யா இப்போ போய் அடிச்சிங்க, எதனா நாள் குறித்து அடிக்கணும், ஒரு 15 நாள் கழிச்சு அடிக்கலாம்ல, தேர்தலாம் முடிஞ்சிடும்ல அப்படின்னா பெரியார் சொல்கிறார், அதெல்லாம் பட அதெல்லாம் கரெக்டாக ஓட்டு போடுவாங்க. இவங்களுக்கு சந்தேகம் என்னன்னா, எப்படி ஓட்டு போடுவாங்க? அண்ணா வேற இல்லை, நம்ம அறிஞர் அண்ணா தான் வந்தோம், நம்ம நம்பிவார். கலைஞர் முதல்ல தேர்தல் சந்திக்கிறாரு. இந்த நேரத்தில் பெரியார் வந்து செருப்பால் அடிச்சு விட்டார். இதை அவங்க பயங்கரமாக செய்தி ஆகிட்டே இருக்காங்க. ஐயா எப்படியா ஓட்டு பண்ணா, நான் சொல்கிறேன் நான் ஓட்டு போடுவாங்க போட அப்படிங்கிற பெரியார். எல்லாம் போயாச்சு. கடைசி ஒருத்தர் வந்து மிஞ்சிட்டாரு. ஐயா எனக்கு இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்காம போக முடியாது, அது எப்படியா இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, எப்படி அவங்க ஓட்டு போடுவாங்க உறுதியாக சொல்கிறீங்க அப்படின்னு. பெரியார் சொன்னாரா, ராமருக்கே இதுதான் கதினா நம்ம கதி என்னன்னு பயந்து போடுவான் போ அப்படின்னா. பெரியாருக்கு திரும்ப தெளிவாக தெரிஞ்சிருக்கிறது, இந்த மக்களை நான் திட்டுவதை அவர்கள் ஒரு பொழுதும் தன் மனதில் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். நான் அவருடைய நலனுக்கு தான் திட்டங்க அவனுக்கு புரியும். அதுதான் பெரியாருக்கும் இந்த மாசுக்கு இருந்த கனெக்டிவிட்டி. மாசுக்கு தெரியும் அவர் திட்டுறது என்ன இல்லை, நான் உருப்படணுங்கிறக திட்டுறாரு. அந்த தேர்தலில் தான் இது ராமர் படத்தை சிற்பால் அடித்தா சொல்லப்பட்ட தேர்தலில் தான் 182 சீட்டு திமுக. அதுக்கப்புறம் அந்த வெற்றியை பெறவே இல்லை தெரியும். அந்த தேர்தல் முடிஞ்சோன்னு பெரியார் சொன்னார், என் மேல் இருந்த பழி நீங்கியதுன்னு. அப்போ அதை போல் இங்கே எத்தனை தடவை நீங்கள் பெரியாரை கொண்டு வந்து அவர் உன்னை என்ன சொன்னார் தெரியுமா, அவர் உன்னை என்ன சொன்னார் தெரியுமா சொன்னா அவன் என்ன சொல்லுவானா, அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ போடிமா. உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிச்சிடுறேன். என்னுடைய ஐயா தாத்தா வந்து ஒரு சாமி கும்பிட்ற ஒருத்தர். ஆனால் அவர் திருவிழாவுக்கு போய் சாமி கும்பிட்டதில்லை, கோயிலுக்கு போக மாட்டார். நாங்கள் ஊருக்கு போவோம், திருவிழா நடக்கும், எங்கள் எல்லாரையும் கொண்டு கோயில்கள் விட்டு வெளியிருப்பார், செருப்பு கழட்டி போட்டு போக அடிப்பார். அவர் என்ன உள்ளே வர மாட்டேங்குன்னு கேட்டால் அவர் சொல்லுவார், டே அடுத்த வாரம் வந்தால் நானும் கொப்படை மண்ணு தனியாக இருக்க போகிறோம், இது ஏன் கூட்டத்தில் போய் பார்க்கணும், நீங்கள் போய் பார்த்துட்டு போங்க ஊருக்கு போகிறவங்க அப்படிப்பார். அவர் நான் அந்த ஊரில் படுத்திருக்கும் பொழுதெல்லாம் காலையில் 4:30 மணி 5 மணிக்கு திருவாசகம் பாடுவார். திருவாசகம் கேட்டு தான் நான் எந்திரிச்சிருக்கேன், அவர் பாடின திருவாசகம் தான் எந்திரிச்சிருக்கேன். அப்படி இருந்த என்னுடைய தாத்தாக்கிட்ட யாராவது வந்து பெரியார் இப்படி சொல்லிவிட்டாருன்னு சொன்னால் இப்படி உத்து பார்த்துட்டே இருப்பார், பதிலே சொல்ல மாட்டார். அவன் பெரியாரை பற்றி அடுத்து அவதூறு கருத்து ஆரம்பிச்சோன்னே, உனக்கு தெரியுமா அவரை பற்றி நீ பேசலாமா படா அப்படிம்பார். யார்? தினம் திருவாசகம் பாடுற ஒருத்தர் பெரியாரை பற்றி ஒரு சொல்லு கூட பொறுக்க மாட்டார். அது சொல்லக்கூடாது. நீ அவன் என்ன வேலை செஞ்சா தெரியுமா உனக்கு, நான் பார்த்துருக்கேன் கூட இருந்து, எனக்கு தெரியும் அவர் என்ன செஞ்சிருக்கேன். அப்படி என் தாத்தா தான் இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்களுடைய மனம் என்னன்னா, அவர் தாத்தா எங்கள் தந்தை, அவர் தான் சொல்லுவார், நீ தூக்கிட்டு வராது, நீ ஆள் யார் அதை மட்டும் சொல்லு இல்லையா, நீ சிஸ்டர் சரி பண்ண வந்தியா, சிஸ்டத்தை மட்டும் சரி பண்ணு, அதை விட்டு நீ வந்து இதுக்கு பெரியாரெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படி தான் கேட்பான். அதனால் ஒரு பொழுதும் இது வெல்லாது. ஆனால் இப்படியான ஆட்கள் தொடர்ந்து பேசுவது நல்லது. அப்போ தான் ஒத்த கருத்து உள்ள ஆள் முதல்ல டிவியில் உட்காந்து பேசி 80 வருஷம் ஆச்சு. இல்லைன்னா ஒரு நிமிஷம் சொல்லி பாதி நேரம் போயிடும். அப்படி இல்லாமல் அவரவர் ஒரே கருத்து உள்ள சொல்கிறத பெரியார் போன்ற ஒரு விஷயத்தை ஆளுமையை தொடர்ச்சியாக நாம் உரையாடுவதற்கும் எடுத்து செல்வதற்கும் ஒரு வாய்ப்பாக இருந்தனால நம்ம அவர்களுக்கெல்லாம் நன்றி சொல்லணும்.